ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு இந்த டிராமாவுடைய ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட் லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இந்த டிராமா பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஸ்டோரி லைன் நல்லாவே புரியும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷன்ல வரும். சரி வாங்க நம்ம டிராமாக்குள்ள போலாம். போன பார்ட்ல ஜயோகி வந்து பிளான் போட்டு கொடுத்திருப்பான். கிம்முக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி ஆக்டிங் போடு, அப்பதான் அம்மா அப்பாவையும் சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்ல இதை கேட்டோன்னே கிம் குட்டியுமே உடம்பு சரியில்லாத மாதிரி நடிப்ப போடுறான். ஹீரோயின் அதை ஓன் பண்ணி நம்பிட்டு ஹீரோவோட வீட்டுல ஸ்டே பண்ண கேக்குறா. ஹீரோமே ஓகேன்னு சொல்லிடுறான். இப்போ இந்த பாட்டுல என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். சரி வாங்க நம்ம டிராமாக்குள்ள போலாம். இந்த டிராமாவோட ஸ்டார்டிங்ல ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு தான் போறாங்க. ஜயோகி உடனே ஹீரோயினை பார்த்துட்டு, அட லூஸ் அம்மா, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இந்த லூஸ் அப்பாக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல, அம்மாவை வீட்டுல வச்சுக்கிறத விட்டுட்டு திருப்பி வீட்டுக்கே அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டிட்டு இருக்கான். ஜியோகி ஹீரோயின் கிட்ட, அம்மா நீங்க எதுக்குமா வீட்டுக்கு வந்தீங்க, நீங்க அங்க இருந்து தம்பிய பாத்துக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். ஹீரோயினுமே, ஏண்டா நான் வீட்டுக்கு வரக்கூடாதா, எதுக்கு வந்தங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவன் சொல்றான், இல்லம்மா தம்பிக்கு தான் உடம்பு சரியில்லை, நீங்க கூட இருந்து தம்பிய பாத்துக்க வேண்டியதானே, நீங்க இப்ப வந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுமே, ஏண்டா இப்படி பேசிட்டு இருக்க, அம்மா இங்க வந்து எனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க ஜெயக்கு உடனே, அம்மா நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லம்மா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், இருந்தாலும் தம்பிக்கு உடம்பு சரியில்லாம இருக்குது இல்ல, நீங்க அங்க இருந்தாதான் கரெக்டா இருக்கும், நீங்க தம்பியை பாத்துக்கோங்க, நான் வீட்டுல தனியா இருப்பேன்னு நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க உங்க தம்பியை வர சொல்லுங்க, அங்கிள் என்ன நல்லா பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுமே, சரி இந்த ஐடியா நல்லாதான் இருக்கு, நான் என் தம்பி கிட்ட பேசுறேன், அவன் உன்னை டெய்லி வந்து பாத்துக்குவான் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் ஜெயோக்கிய கொஞ்சம் அனுப்பிக்கிறாங்க. பரவாயில்ல, என்னோட பையன் ஸ்மார்ட் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சு காமிச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் வந்து காலையிலே வந்து கிம்ம பார்க்க வந்துடுறாங்க. கிம்முக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு சாப்பிடுறதுக்கு சூப் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் என்னடா சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு வெளியில வந்து பாக்குறான். பார்த்தா ஹீரோயின் வந்து சூப் ஊட்டிட்டு இருக்கத பார்த்துட்டு, பரவாயில்ல நமக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ அவ பிரேக் பண்ணவே இல்ல, காலங்காத்தாலே வந்துட்டா அப்படின்னு நினைச்சிட்டு சைட்ல சாஞ்சிட்டு ஹீரோயினை சைட் அடிச்சிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் இது எதுவுமே கண்டுக்காம கிம்முக்கு சூப்பை ஊட்டி விட்டுட்டு இருக்கா. அப்படின்னு பார்த்து ஹீரோயினுக்கு போன் வருது. ஹீரோயினோட தம்பி தான் பண்ணிருப்பான். ஹீரோயினுக்கு கால் பண்ணி, அக்கா உன்னுடைய அபார்ட்மெண்ட் கீழே எங்க வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் உடனே அந்த ஃப்ளோர் மேட்டுக்கு கீழே தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இது எல்லாத்தையுமே ஹீரோயின் வந்து பாத்துட்டு தான் இருக்கான். ஹீரோக்கு வந்து பேசுறான்னு தெரிஞ்சோன்னு செம கடுப்பா இருக்கு. ஹீரோ ரொம்ப ஜெலஸ் ஆயிட்டு அங்க இருந்து போயிடுறான். அந்த பிஏ வந்து ஹீரோயினோட தம்பிங்கிற விஷயம் ஹீரோக்கு இன்னுமே தெரியாது. ஹீரோயினுமே இதெல்லாம் பார்த்துட்டு சடனா ஹீரோக்கு என்னாச்சு, எதுக்காக இவ்வளவு கோவமா போறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறம் கிம் கிட்ட சடனா என்னாச்சு உங்க அப்பாவுக்கு, எதுக்கு இப்படி மூஞ்சி தூக்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. கிம் குட்டி உடனே, அப்பா ஏதாவது டென்ஷன்ல போயிருப்பாங்கம்மா, நீங்க அப்பாவெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுமே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் கிம் இருக்கான் இல்லையா, அவன் ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு இருக்கான், அம்மா இன்னைக்கும் என்ன நைட்டு விட்டுட்டு போயிருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினே, இல்லப்பா நான் இதுக்கப்புறம் உன் கூட ஃபுல் டே இருப்பேன், நான் உன் கூடயே இருக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட போய், நான் இதுக்கப்புறம் கிம்ம பாத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், ஃபுல் டே நான் இங்க இருக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினை கேட்டு ரொம்பவே சந்தோஷமாயிடுறான். ஹீரோயின், நான் இங்க இருக்கிறதுக்கு எங்க ஸ்டே பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் எங்க ஸ்டே பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறான். ஹீரோ எந்த ரூமுக்கு கூட்டிட்டு வந்திருப்பான்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி ஹீரோயின் வந்து இங்க இருக்கும் போது ஒரு ரூம்ல ஸ்டே பண்ணிருப்பாங்க, அந்த ரூமுக்கு தான் கூப்பிட்டு வரான். ஹீரோ அந்த பாஸ்வேர்டு கூட சேஞ்ச் பண்ணிருக்கவே மாட்டான் போல, அதே பாஸ்வேர்டு தான். ரெண்டுமே ரொம்பவே ஷாக்கா பாத்துட்டு இருக்கான். என்ன இவங்க இன்னும் இந்த பாஸ்வேர்டு கூட சேஞ்ச் பண்ண அனுபவிச்சிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு வரா. ஹீரோயின் ரூமுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இன்னுமே செமையா ஷாக் ஆகுறா. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் அந்த ரூமை எப்படி விட்டுட்டு போனாங்களோ அதே மாதிரியே ஹீரோ மெயின்டைன் பண்ணி வச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் ஹீரோ கிட்ட, 5 வருஷமா இந்த ரூம்ல நீங்க எதுவுமே சேஞ்ச் பண்ணலையா, அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்லிடுறான், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு டைம் இல்ல, அதனாலதான் நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல, நீ ஒண்ணு ஓவரா இமேஜினேஷன் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் கபோர்ட் எல்லாம் ஓபன் பண்ணி பாக்குறா. அதுல ஹீரோயின் ட்ரெஸ் அப்படியே இருக்கு. அப்ப ஹீரோயினுக்கு புரிஞ்சது ஹீரோ வந்து அவங்களுடைய ஞாபகமர்த்தமா தான் எதுவுமே சேஞ்ச் பண்ணாம வச்சிருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறா. ஹீரோ அதுக்கப்புறம் சரி எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அடுத்து ஹீரோட தம்பிக்கார அவனோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, உங்க அண்ணி 5 வருஷத்துக்கு முன்னாடி போனாங்கல்ல, அவங்க திரும்பி வந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், இதுக்கப்புறம் உங்க அண்ணி வந்து உங்க அண்ணா கூட தான் வாழ போறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க.
அதுக்கு ஹீரோவோட தம்பிக்காரனுமே ஆமா எங்க அண்ணா இதுக்கப்புறம் அண்ணி கூட தான் வாழ்வாங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டோட ஃப்ரெண்டு காரணமே என்னடா இப்படி சொல்ற, ஜியாங்னு ஒரு பொண்ணு அண்ணாவை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தால அவளோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு தம்பிக்கார சொல்றான் அண்ணாக்கு அவளை சுத்தமா பிடிக்காது, அவங்க ஃபர்ஸ்டே மேரேஜ் பண்ற ஐடியால இல்ல, இப்போ எங்க அண்ணியே வந்துட்டாங்க, அவளை எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே ஜியாங் அந்த ரூமுக்கு வெளில நின்னுதான் கேட்டுட்டு இருக்கா. எல்லாமே இவ பண்ண பிளான் தான். இவதான் ஹீரோவோட தம்பிக்கு காசு கொடுத்து இந்த மாதிரிலாம் கேட்க வச்சிருக்கா போல. ஹீரோ அவனை பத்தி என்ன புரிஞ்சு வச்சிருக்கான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்க பேசினதெல்லாம் கேட்டுட்டு அங்க இருந்து போயிடுறா. ஹீரோயின் கிம் குட்டி சாப்பிடுறதுக்காக சமைச்சிட்டு இருக்காங்க கிச்சன்ல. அப்போ அந்த இடத்துக்கு ஜியாங் ஹீரோனை பார்த்து திட்டிட்டு இருக்கா. உனக்கு இங்க என்ன வேலை, என்ன வீட்டுக்கே வந்துட்டிய ஹீரோவை செடியூஸ் பண்ண, அந்த மாதிரி ஒரு கேவலமான வேலை நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் கேக்குறா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நீ எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஜியாங் சொல்றா என்ன ஹீரோவோட அம்மா தான் இங்க அனுப்பி வச்சாங்க, கிம்முக்கு உடம்பு சரியில்லை என்ன இங்க இருந்து பாத்துக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப சொல்லு நீ எந்த உரிமையில இங்க வந்த, இதுக்காக இன்னும் இங்க நின்னுட்டு இருக்க, வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயின் சொல்றா என் பையனுக்கு உடம்பு சரியில்லை அவனை பாத்துக்கிறதுக்கு நான் வந்தேன், நான் எதுக்கு இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஜியாங் சொல்றா நீ இந்த வீட்டுல கிம் குட்டிய கேர்டேக் பண்ணி பாத்துக்கிற ஒரு கேர்டேக்கர் மாதிரி தான் வந்திருக்க, சொல்ல போனா நீ இந்த வீட்டோட வேலைக்காரி தான், அதனால நீ என்ன பண்றேன்னா என்னோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போய் ஹீரோவோட ரூம் பக்கத்திலே போய் வையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு ஒண்ணு நான் இல்ல, நான் இங்க கிம பாத்துக்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை இக்னோர் பண்ணிட்டு கிம் குட்டிக்கு சூப்பர் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஜியாங் சும்மா இல்லாம ஹீரோயின் கிட்ட வேணுட்டே வந்து பண்ணிட்டு இருக்கா. வேலைக்காரி நான் சொல்றது உனக்கு கேக்குதா இல்லையா, என்னோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போய் மேல வை அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஹீரோயின் அது எதையுமே கண்டுக்காம ஜியாங்கு சூப்பர் ரெடி பண்ணிட்டு அதை எடுத்துட்டு போலான்னு சொல்லி வரப்போ ஜியாங் உடனே உனக்கு எவ்வளவு திமிரு, நான் எவ்வளவு சொல்லிட்டு இருக்க நீ எதுவுமே கேட்காம போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அறைய வரா. அப்ப ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு உனக்கு அவ்வளவுதான், இதுக்கு முன்னாடி என்கிட்ட எவ்வளவு அடி வாங்கியிருக்க, உனக்கு இதெல்லாம் பத்தாதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே வந்துட்டு இருக்கா. ஹீரோவை பார்த்த உடனே இந்த ஜியாங் உடனே கொலைய ஆரம்பிக்கிறா. ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு இங்க பாருங்க இவ என்கிட்டே வம்பு பண்றா, என்னையே அடிக்க வரா, இவ இந்த வீட்டோட வேலைக்காரியா தானே வந்திருக்கா, எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ உடனே கையை எழுத்து விட்டுட்டு எதுக்காக எப்பயுமே என் பக்கத்துல இப்படி உரசிட்டு நின்னுட்டு இருக்க, எனக்கு செம்மையா இரிட்டேட் ஆகுது, ஃபர்ஸ்ட் உனக்கு இங்க என்ன வேலை, நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, அவ சொல்றா உங்க அம்மா தான் என்ன இங்க அனுப்பி வச்சாங்க கிம் குட்டிய பாத்துக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவால எதுவும் சொல்ல முடியல. அவ உடனே அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஜியாங் அதுக்கப்புறம் அவளோட லக்கேஜ அவளே மேல எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. அவ நேரா எந்த ரூமுக்கு போறான்னு பாத்தீங்கன்னா ஹீரோயினோட ரூமுக்கு தான் போறா. அந்த ரூம்குள்ள ஹீரோயினோட ட்ரெஸ் எல்லாம் பார்த்த உடனே இவளுக்கு செமையா கடுப்பாகுது. என்ன இங்கே டேரா போட்டுருவாளா, இவ்வளவு ட்ரெஸ் கொண்டு வந்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செம கடுப்பாகுறா. இதெல்லாம் ஆல்ரெடி இங்க இருந்த ட்ரெஸ் தான் சொல்லி தெரியாம ஹீரோயினை பிடிச்சு நல்லா திட்டிட்டு இருக்கா. சரி இதெல்லாம் என்னதான் பொண்ணும், ஹீரோவை மயக்கிறதுக்குனே வந்திருப்பா போல அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. அங்க உடனே அவங்க அம்மாக்கு கால் பண்ணி தான் புலம்பிட்டு இருக்கா. அம்மா அந்த ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டாமா, வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாம ஹீரோ ரூம் பக்கத்துலயே அவ ரூம் இருக்கு, அவ கண்டிப்பா ஹீரோவை செடியூஸ் பண்ணுங்கிற நோக்கத்துலதான் வந்திருக்கா, இப்போ நான் என்னமா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. அவங்க அம்மாவுமே நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜியாங்கோட அம்மா ஹீரோவோட அம்மாக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க இந்த மாதிரி ஹீரோயின் அங்கதான் இருக்கான்னு சொல்லிட்டு. இந்த விஷயம் தெரிஞ்சோன்னு ஹீரோட அம்மா ஹீரோக்கு கால் பண்ணி திட்டிட்டு இருக்காங்க. என்ன அவனோட எக்ஸ்பைஃப் உன்னோட வீட்டுல தான் இருக்காளாமா, 5 வருஷத்துக்கு முன்னாடி அவ பண்ணது உனக்கு ஞாபகம் இல்லையா, அவ செத்து போயிட்ட மாதிரி நாடகம் போட்டு உன்னை விட்டுட்டு போனவ, அவள் திருப்பி கூப்பிட்டு நடு வீட்டுல உட்கார வச்சிட்டு இருக்கியா, உனக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, அவளை வீட்டை விட்டு துரத்து விடு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோமே சொல்றா இல்லம்மா கிம்முக்கு உடம்பு சரியில்லைல்ல, ஹீரோயின் கூட இருந்தாதான் கிம்முக்கு சரியாகுது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க அம்மா என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. கிம் குட்டி உடனே ஜியோகிக்கு தான் கால் பண்றான். இந்த மாதிரி அந்த பேட் ஆண்டி நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க, அவங்க எப்ப பார்த்தாலும் நம்ம அம்மாவையே புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்போ ஜியோகி சொல்றா நீ எதுக்கும் கவலைப்படாதடா தம்பி, நாளைக்கு நம்ம ஸ்கூலுக்கு வந்தோன்னு எக்ஸ்சேஞ்ச் ஆயிக்கலாம், நாங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த பேட் ஆண்டியால அம்மாவை திட்ட முடியாது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இது கேட்டு கிம் குட்டியுமே சரி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினோட ரூம்ல இருந்து ஹீரோயினோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு ரொம்பவே கோவமா வீசி எரிஞ்சிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே ஸ்கூல்ல இருந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகி ஜெயோகி பாத்துறான். குட்டி வந்த உடனே இது எல்லாத்தையுமே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறான். சீக்கிரம் நீங்க என்கிட்ட மாட்டுவீங்கன்னு நினைக்கல, உங்க
உங்களை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே எடுத்துட்டு இருக்கு. ஜெயோக்கி உடனே ஜியாங் முன்னாடி வந்து நின்னுட்டு, என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, எங்களோட ஆன்டியோட ட்ரெஸ்ஸை எங்க எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவ உடனே நான் இந்த ட்ரெஸ்ஸை எங்க எடுத்துட்டு போனா உனக்கு என்னடா, இந்த இடத்த விட்டு நகரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயோக்கிய அடிக்கிற மாதிரி போறா. அப்போ அவ உடனே எடுத்த வீடியோவை போட்டு காமிச்சிட்டு, இங்க பாருங்க, நீங்க என்ன அடிச்சீங்கன்னா நான் இந்த வீடியோ வந்து என்னோட அப்பாவுக்கும் பாட்டிக்கும் போட்டு காமிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். இந்த வீடியோ பார்த்தோன்னே ஜியாங் உடனே ஜெயோக்கிட்ட நல்ல விதமா பேச ஆரம்பிக்கிறா. இங்க பார்ப்பா, ஆன்டி தெரியாம பண்ணிட்டேன், இந்த வீடியோவை டெலீட் பண்ணிடுறியா அப்படின்னு சொல்ல, அப்போ ஜெயோக்கி சொல்றா, இங்க பாருங்க, நான் ஒன்னும் 3 வயசு குழந்தை கிடையாது, என்கிட்ட நீங்க இப்படி சாஃப்டா பேசணும்னு எந்த அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம நீங்க ரொம்பவே மோசமானவங்க, நீங்க என்னோட ஃபேமிலியை அழிக்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயோக்கிய பத்தி புட்டு வச்சிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னே ஜெயோக்கிக்கு ரொம்பவே கோவம் வருது. அவ சொல்றா, இது பாரு, இது பெரியவங்க விஷயம், இந்த விஷயத்துல நீ தலையிடாத, அந்த போனை என்கிட்ட கொடு, நான் அந்த வீடியோவை டெலீட் பண்ணணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஜெயோக்கி தரமாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்கா. இவளுமே வாங்கலான்னு சொல்லிட்டு வரப்போ அவன் வேணுட்டே காலை மிதிச்சு விட்டுறான். ஜெயோக்கிக்கு செமையா கோவம் வந்து, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்னைய கீழே தள்ளி விடுவ அப்படின்னு சொல்லிட்டு ஜெயோக்கிய போட்டு அடி நடிச்சிட்டு இருக்கா. ஜியாங் வந்து ஜெயோக்கி கிட்ட இருந்து போனை வாங்கி, இந்த லாக்கை ஓபன் பண்ணி கொடு, இந்த வீடியோவை டெலீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஜெயோக்கியா பழகிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறா, நான் இங்க நிறைய கேமரா செட் பண்ணி வச்சிருக்கேன், நீங்க என்ன அடிச்சீங்கல்ல, அது எல்லாமே அந்த கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கும், அது எல்லாமே 10 மினிட்ஸ்ல அப்பாக்கு இப்ப சென்ட் ஆயிரும், நான் அந்த மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன், நான் போய் கேன்சல் பண்ணா மட்டும்தான் நீங்க தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்றான். கேட்டோன்னு அவளுக்கு செம டென்ஷன் ஆகுது. அவ மறுபடியும் வந்து ஜெயோக்கிய சமாதானம் படுத்துறா. ஆன்டி தப்பு பண்ணிட்டப்பா, ஒரே ஒரு டைம் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஜெயோக்கி சொல்றேன், நான் உங்களை மன்னிக்கணும்னா எங்க அம்மாவோட ட்ரெஸ்ல கீழே போட்டீங்க இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து வாஷ் பண்ணி நல்லா மடிச்சு எங்க அம்மாவோட கபோர்ட்குள்ளேயே வைங்க. இந்த ட்ரெஸ்ல ஏதாவது சின்ன டேமேஜ் இருந்தாலும் கூட அதுக்கு நீங்க பெருசா பே பண்ண வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். அப்புறமே சரிப்பா, நீ சொல்ற மாதிரி பண்ணிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே கண்டிப்பா இந்த வீடியோவை எப்படியாவது அழிச்சிட்டு இந்த பாண்டு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அடுத்து ஜியாங் வந்து ஜெயோக்கிக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கா. இந்தப்பா, இதுல நிறைய கிஃப்ட் இருக்கு, இதை வச்சு விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே இதெல்லாம் பாத்துட்டு இருக்கான். எதுக்காக இவ இவ்வளவு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஜியாங் வந்த உடனே ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு, நான் சும்மா தான் நம்ம குழந்தைகளுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்கா. ஹீரோ கை தட்டி விட்டுட்டு, என்ன உன் குழந்தைங்க, அவங்க என்னோட குழந்தைங்க, இனி இப்படி எல்லாம் சொல்லாதானே சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட வந்து வம்பு பண்ண ஆரம்பிக்கிறா. ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு ஹீரோ பக்கத்துல வந்து நல்லா உட்காந்துக்கிறா. எனக்கு ஒரு பவுல் சாப்ஸ்டிக்கும் எடுத்து கொடு அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின்மே, ஏன் உனக்கு கை இல்லையா, உனக்கு தேவைன்னா நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவன் உடனே அங்க இருக்க சாப்ஸ்டிக் எடுத்து ஹீரோக்கு சாப்பாடு ஊட்டி விட ஆரம்பிக்கிறா. அதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்கு. ஹீரோ பாத்தீங்கன்னா அவ ஊட்டி விட்டதை வாங்கியிருக்கவே மாட்டான். இவ இப்படி ஹீரோ போட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்கும் போது ஜெயோக்கி உடனே அவ வீடியோ எடுத்திருப்பான் இல்லையா, அந்த போன் எடுத்து காட்ட ஆரம்பிக்கிறான். சாம இருக்கிற, இல்லாட்டி இந்த வீடியோவை போட்டு காமிச்சிடுற அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஜியாங்குமே நமக்கு எதுக்குடா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு உள்ள வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறா. ஜெயோக்கி அதுக்கப்புறம் அவங்க அம்மா பார்த்துட்டு, அம்மா இன்னைக்கு ஃபுட்டு ரொம்பவே நல்லா டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோட தம்பி கண்ணுமே, ஆமா நீ ஃபுட்டு செமையா டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ மனசுக்குள்ளேயே, பரவாயில்ல, இவ கைப்பக்கம் இன்னும் சேஞ்ச் ஆகவே இல்ல, அதே மாதிரி சமைக்கிறா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் அதுக்கப்புறம் ஜெயோக்கிய தனியா கூப்பிட்டு வந்துட்டு, ஏய் நீ ஜெயோக்கி தானே, டைனிங் டேபிள் நீ ஜெயோக்கி மாதிரி தான் பேசின, எதுக்காகடா மறுபடியும் 2 பேருமே சேஞ்ச் ஆனீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் உடனே, அம்மா உங்களுக்கு கழுகு கண்ணுமா, உங்ககிட்ட இருந்து எதுவுமே மறைக்க முடியாது போலயே, நான் வந்துட்டு உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணேனா, அதனாலதான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுமே சரி வந்ததான் வந்துட்ட, ஹீரோக்கு தெரியாம பாத்துக்கோ, நீ கிம் மாதிரி இங்க நடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஜெயோக்கிய கூப்பிட்டு போயிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே ஹீரோ நின்னு பாத்துட்டுதான் இருக்கான். இவங்க ரெண்டுத்துக்குள்ள என்ன சீக்ரெட் இருக்கு, இவங்க எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கான். ஜியாங் வந்துட்டு அவளுடைய ரூம்ல வந்து தூங்கலான்னு சொல்லிட்டு வரப்போ அதுல நிறைய பூச்சி பாம்பெல்லாம் இந்த ஜெயோக்கி பெட் மேல இவ்வளவு பயன்படுத்த போட்டு வச்சிருக்கான். பார்த்தோன்னே ஆரம்பத்துல இவளுமே பயந்துடுறா. அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்றா, ஐயோ இதெல்லாம் பொம்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கு இதெல்லாம் வந்து ஜெயோக்கி தான் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சோன்னா, குட்டிச்சாத்தான் எப்படி எல்லாம் பண்ணுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஏன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட ரூம் போய் தட்டிட்டு இருக்கா. ஹீரோ ஓபன் பண்ண உடனே ஹீரோ போய் ஹக் பண்ணிட்டு, நான் இங்கதான் தூங்குவேன், என்னோட ரூம்ல நிறைய பாம்பு பூச்சி எல்லாம் இருக்குது, எனக்கு அங்க தனியா படுக்க பயமா இருக்கு, நீங்க என்ன சொல்றீங்க, நான் உங்க கூட இந்த ரூம்ல படுத்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ உடனே அவளோட கையை பிடிச்சு வெளில தள்ளி விட்டுறான்.
அவ கிடந்து ஹீரோ கதவை தரங்கன்னு சொல்லிட்டு இருக்க அப்பன்னு பார்த்து ஜியோகி வந்து மறைஞ்சிருந்து அவ மேலேயே கல்ல விட்டு அடிச்சிட்டு இருக்கான். ஜியாங்குமே ஐயோ அம்மா வலிக்குதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறா. ஹீரோமா என்ன சவுண்ட் கேட்குன்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்க்கும்போது ஜெயகி வந்துட்டு அப்பா நீங்க சுத்தமா சரியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி திருப்பிட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல, இவன் எதுக்குதான் இப்படி சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அவனுடைய தம்பிக்காரன் கிட்ட நீ வந்து ஹீரோயின் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ, அவ எதையும் என்கிட்ட மறைக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஜெயோக்கியும் ஹீரோயினும் பேசிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அதை பத்தி தான் இவன் சொல்லிட்டு இருக்கான். தம்பிக்காரன் உடனே என்னன்னா உங்களுக்கு அண்ணி மேல மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ உடனே அவனோட கையை முறுக்கிட்டு ஏண்டா உனக்கு ஆப்பிரிக்கா போகணுமா அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். தம்பியுமே ஐயோ வேண்டாம்னா நீங்க சொன்ன மாதிரி நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஜியாங் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது அவன் மூஞ்சி மேலேயே ஒரு ஸ்பைடர் பூச்சி பொம்மையை வந்து இந்த ஜெயோக்கி வச்சிருக்கா. அவன் முழிக்கும் போது பதறி அடிச்சுட்டு முழிக்கிறா. அப்போ முன்னாடி வந்து ஜெயோக்கி தான் நின்னுட்டு இருக்கான். ஜெயோக்கி சொல்றான் இங்க பாருங்க பேட் ஆண்டி, நீங்க எங்க ஃபேமிலி விட்டு போயிருங்க, நான் உங்களுக்கு லாஸ்டா வார்ன் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க மட்டும் இந்த வீட்டுல இருந்தீங்கன்னா உங்களை நான் தினம் டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நீங்க இங்க இருந்து போலேனா நான் எடுத்த வீடியோவை எங்க அப்பா கிட்டே பாட்டி கிட்டே காமிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஜியாங்கு செமைய கடுப்பாகுது. அவன் என்ன பண்றானா உடனே அவங்க அம்மாக்கு தான் கால் பண்றா. அம்மா இங்க இருக்கிற ஒரு குட்டிச்சாதான் என்னை போட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணுதுமா, என்ன மிரட்டுற அந்த வீட்டை விட்டு போக சொல்லி நான் இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. அவங்க அம்மா ஜியாங்க திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உன்னால ஒரு சின்ன பையன் கூட சமாளிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இவன் உடனே அதை பார்க்கதாம சின்ன பையன் மாதிரி இருக்கு, என்னை போட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணுது அப்படின்னு சொன்ன உடனே ஜியாங்காம உடனே அந்த குட்டி பையன் குடிக்கிற சூப்ல வந்து சொல்ற மெடிசனை மிக்ஸ் பண்ணி விட்டுரு, அந்த பையனுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிரும், அதுக்கப்புறம் வயிறு வலின்னு உட்காந்து கத்திட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுக்குறாங்க. இதை கேட்டோன்னே இவளுமே இந்த ஐடியா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எப்பவுமே வந்துட்டு கிம்முக்கு ஒரு சூப் ரெடி பண்ணி வைப்பாங்க இல்லையா, அந்த சூப்லயே வந்து இவ அந்த மெடிசனை கலந்து விட்டுறா. அதுக்கப்புறம் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் லிலி பாப்பாக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கா. ஜெயோக்கியுமே வந்து அவனோட சூப்பை குடிச்சிட்டு இருக்கான். ஜெயோக்கி சூப் குடிக்கிறான்னு தெரிஞ்சோன்னு இவ வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கா. குடிடா குடி, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ வயிறு வலியில துடிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே இருக்கா. அப்போ கொஞ்ச நேரத்துலயே வந்து ஜெயோக்கி வந்து ஐயோ அம்மா வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்துடுறான். எல்லாருமே உடனே என்னாச்சு ஏதாச்சுன்னு பதவி போய் பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் சரி வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயோக்கிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல ஜெயோக்கிய அட்மிட் பண்ணிடுறாங்க. டாக்டர் செக் பண்ணிட்டு வெளில வந்து சொல்றாங்க இந்த மாதிரி குழந்தைக்கு ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு, அவன் சாப்பிட்ட சூப்ல வந்து ஏதோ ஒரு ஆயில் மிக்ஸ் ஆயிருக்கு, அந்த ஆயிலால தான் குழந்தைக்கு வயிறு வலியும் டயரியாவும் ஆயிருக்கு, அந்த ஆயில் எல்லாம் குழந்தை சாப்பிட்ற ஃபுட்ல யாரு மிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோட அம்மா உடனே ஐயோ என்னோட பேரனுக்கு என்ன ஆச்சு, அவனுக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. இதான் கரெக்டான சான்ஸ் சொல்லிட்டு ஹீரோயினை திட்ட ஆரம்பிக்கிறா. நீ தானே வந்து குட்டி பையனுக்கு சூப் ரெடி பண்ண, நீ தான் இப்ப அந்த ஆயில மிக்ஸ் பண்ணிருப்ப, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா, உன்னோட குழந்தைய நீயே கொல்ல பாத்திருக்கியா, உன்ன மாதிரி ஒரு கேவலமான அம்மாவை அந்த உலகத்திலே பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு ஹீரோட அம்மாவுமே நீ தான் என்னோட பேரை இந்த நிலைமைக்கு இருக்கிறது காரணமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அடிக்க போறாங்க. அப்ப ஹீரோ தான் சமாதானப்படுத்துறா. அம்மா நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க, ஹீரோயின் தான் அந்த குழந்தையோட அம்மா, அவ எதுக்கு இப்படி பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப ஹீரோயினுமே சொல்றா நான் ஒண்ணு என் குழந்தை இப்படி ஆறதுக்கு ரீசன் கிடையாது, நான் எப்பயுமே சமைச்சு கொடுக்கற சூப்பை தான் சமைச்சு கொடுத்தேன், நான் எந்த ஆயிலுமே மிக்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இத பாக்குற ஹீரோட அம்மாவுமே இந்த பொய்க்காரியோட நடிப்பை நம்பி ஹீரோயினை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. பாரு பண்ணாத தப்புக்கு அவளே பிளேம் பண்ணிட்டு இருக்கா, ஆனா நீ தப்புங்களை பண்ணிட்டு நீ பண்ண தப்ப ஒத்துக்க மாட்டேங்கிற, எனக்கு உன் மூஞ்சி பார்க்கவே பிடிக்கல, இங்க இருந்து வெளில போடி அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே நான் எதுக்கு இங்க இருந்து வெளில போகணும், என் குழந்தை எந்திரிச்சதுக்கு அப்புறம் அவன்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்கலாம், அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எல்லாரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கத பார்த்தோன்னு ஹீரோ கத்த ஆரம்பிக்கிறா. எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா, என் குழந்தை எந்திரிச்சதுக்கு அப்புறம் என்னன்னு நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கலாம், அது வரைக்கும் ஹீரோயின் மேல யாருமே தப்பு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாம யாரு நம்புறீங்களோ நம்பலையோ எனக்கு ஹீரோனை பத்தி நல்லா தெரியும், அவ குழந்தைக்கு இப்படி பண்ணிருக்க மாட்டா, எனக்கு தெரியும் அவ குழந்தைகளை எவ்வளவு லவ் பண்றான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான். அப்போ நர்ஸ் வந்துட்டு குழந்தை இப்ப நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னு ஜியாங்க்கு செம கடுப்பா இருக்குது. குட்டிச்சாத்தா நல்லா ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. எல்லாருமே வந்து ஹீரோனை பிளேம் பண்ணிருப்பாங்க இல்லையா, ஒருவேளை தான் ஏதோ தப்பு பண்ணிட்டோம்னு நினைச்சிட்டு அங்க இருந்து வெளில வந்துடுறா. ஹீரோ நர்ஸ் கிட்ட பேசிட்டு அவன் திரும்பி பாக்குறான். பக்கத்துல ஹீரோயின் இல்லாத விஷயத்த நோட் பண்றான்.
ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் வெளில வந்துட்டு அங்க கொற்ற மலையில உட்கார்ந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ கரெக்டா கொடை எடுத்துட்டு அங்க வந்து நிக்கிறான். அப்ப ஹீரோயின் ஹீரோ பார்த்துட்டு என்னோட குழந்தைய நான் சரியா பாத்துக்கல, இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான், இருந்தாலும் நான் அந்த ஃபுட்டை செக் பண்ணிட்டு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ சொல்றான், எதுக்காக நீ உன்னைய ப்ளேம் பண்ணிட்டு இருக்க, இதுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தம் இல்ல, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, கண்டிப்பா அந்த ஆயில நீ மிக்ஸ் பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின்மே அழுதுட்டு ஹீரோவை ஹக் பண்றா, எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்குமே புரியுது ஹீரோயின் ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோமே ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயினோட தம்பிக்கான வந்து கார் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். ரெண்டு பேரும் மலையில் நினைச்சிட்டு இருக்கீங்க, வாங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கான். ஹீரோமே பாக்குறான், கரெக்டா இந்த அசிஸ்டன்ட் எல்லாத்தையுமே வந்து கெடுத்து விட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கான். கார்ல ஏறினதுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு குளிர் அடிக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய கோட் எல்லாம் கழட்டி ஹீரோயினுக்கு போட்டு விட்டு இருப்பாங்க. ஹீரோயினுமே அப்ப ஹீரோ மேல சாஞ்சிட்டே தூங்கிட்டு வரா. ஹீரோ தான் வந்து ஹீரோயினை வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு மலையில நனைஞ்சனால ஃபீவர் வந்திருக்கும், அதனால ஹீரோயினை படுக்க வச்சுட்டு ஹீரோயின் சாப்பிடறதுக்கு மெடிசன் எல்லாம் எடுத்து கொடுக்கறான். ஹீரோ வந்துட்டு பிய கிட்ட நான் ஹீரோயினை மேல போய் படுக்க வச்சுட்டு வரேன், அது வரைக்கும் இங்க இரு, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு மேல போயிட்டு இருக்காங்க. தம்பிக்காரனுமே ஹீரோயின் கிட்ட என்ன பேசணும், எதுக்காக என்ன வெயிட் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ வந்து ஹீரோயினோட தம்பிக்காரன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். உனக்கும் ஹீரோயினுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், எதுக்காக நீ அட்டை மாதிரி எப்பவுமே ஹீரோயினை ஒட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். தம்பிக்காரன் உடனே எதுக்கு நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, நானும் ஹீரோயினும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ், மற்றபடி எங்களுக்கு வேற எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ உடனே இதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட இப்படி எல்லாம் சுத்திட்டு இருக்காத அப்படின்னு சொல்லும் போது தம்பிக்காரன் உடனே நீங்க யாரு அத சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ உடனே நான் தான் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிடுறான். இது கேட்ட உடனே தம்பிக்காரனுமே செமையா ஷாக் ஆயிரான். என்ன நீங்க தான் ஹஸ்பண்டா, ஹீரோயின் வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் 5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னே ஹீரோ செமையா ஷாக் ஆயிடுறான். குத்துக்கல் மாதிரி இருக்கான், என்ன போய் செத்து போயிட்டேன்னு சொன்னாலா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவ எதோ என் மேல இருக்க கோவத்துல சொல்லியிருப்பா, நான் தான் அவளோட ஹஸ்பண்ட், நான் நல்லா உயிரோடுதான் இருக்கேன், உனக்கு புரிஞ்சுதா, இதுக்கப்புறம் ஹீரோயின் பக்கத்துல வரக்கூடாது, அவகிட்ட இந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. தம்பிக்காரனுமே யாரா இவன் பைத்தியக்காரனா இருப்பானா, நானே அவளோட தம்பி தான், இது தெரியாம வளரிட்டு இருக்கான், கேட்டா ஹஸ்பண்ட்னு சொல்றான், சரியான லூசா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி நான் ஹீரோயின் கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட தான் வந்து ஹீரோயினை நல்லா பாத்துக்கிறான். ஃபீவர்லாம் அடிக்குதா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு செக் பண்ணிட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே அந்த வீட்டுக்குள்ள இருக்க கிம் வந்து ஒரு கபோர்ட்ல மறைஞ்சிட்டு பாத்துட்டு இருக்கான். அவன் உடனே இது எல்லாத்தையுமே போட்டோ படிச்சு சேயோக்கிக்கு அனுப்பி விட்டுட்டு இருக்கான். அம்மாக்கு உடம்பு சரியில்லை, அப்பா பாரு எவ்வளவு கேர் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க, கண்டிப்பா அம்மாவும் அப்பாவும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். அப்ப சடனா ஹீரோக்கு கபோர்ட்ல இருந்து ஏதோ சத்தம் கேட்டோன்னே அவன் சட்டுன்னு கபோர்டை ஓபன் பண்ணி பாக்குறான். அந்த கபோர்டுக்குள்ளதான் கிம் குட்டின்னு ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஹீரோ வந்துட்டு கிம் குட்டி ஒளிஞ்சிட்டு இருக்கத பாக்காம ட்ரெஸ்ஸஸ் மட்டும் பாத்துட்டு என்ன இவ கிம்முக்கு மட்டும் ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கா, இவளுக்கு ஒரு கேர்ள் பேபி லில்லியுமே இருக்கு, அதுக்கு எந்த ட்ரெஸ்ஸுமே வாங்கி வைக்கல, எதுக்காக குழந்தைக்குள்ள இவ்வளவு ஓர வச்சுன்னு காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டிட்டே ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. குட்டி அந்த கபோர்டு ஓரத்துல ஒட்டிட்டு நின்னுட்டு இருக்கான், பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்பன்னு பார்த்து ஹீரோயின் முழிச்சிடுறாங்க. தலைவலிக்குதுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கும் போதே ஹீரோ கபோர்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஹீரோயினை பார்க்க போயிடுறான். ஹீரோயின் மனசுக்குள்ளேயே ஐயோ ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு, யார் நமக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்க. அப்ப ஹீரோ சொல்றா எதுக்கும் பயப்படாத, நேத்து நைட்டு நான் தான் உனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டேன், உனக்கு ஃபீவர் அடிக்கவில்லையா, ஹீரோ ட்ரெஸ்ஸோட இருந்தா உனக்கு இனிமே ஃபீவர் வரும்னு சொல்லிட்டு நான் தான் சேஞ்ச் பண்ணி விட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுமே ஓ அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட வந்து நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும், கேட்கவான்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே என்ன விஷயம் கேளுங்கன்னு சொல்றா. ஹீரோ கேக்குறா எதுக்கு நீ கிம்முக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்க, லில்லிக்கு எந்த ட்ரெஸ்ஸுமே எடுத்து வைக்கல, உனக்கு கிம்ம மட்டும் தான் பிடிச்சிருக்கா, லில்லி பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோனோட சமாளிக்க ஆரம்பிக்கிறா. ஐயோ இவங்க செயற்கேட்ட ட்ரெஸ் பார்த்துட்டு தான் கேட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஐயோ சாரிங்க என்ன மன்னிச்சிருங்க, நான் இதுக்கப்புறம் லில்லி பாப்பாக்கும் சேர்த்து ட்ரெஸ் வாங்கி வைக்கிறேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சாரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவே சரி சரி நீ சாரி கேட்டது போதும், நீ இப்போ ஓகேவான்னு சொல்லி கேட்க அப்போ ஹீரோயின்மே இப்ப எனக்கு ஃபீவர் பரவாயில்லன்னு சொல்றா. ஹீரோவும் ஹீரோயினும் ஜெயோக்கிய பார்க்கதான் ஹாஸ்பிட்டல் வராங்க. இவங்க வர்றதுக்கு முன்னாடியே அங்க ஹீரோவோட அம்மா ஜியாங்கோட அம்மா ஜியாங்கெல்லாம் நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
ஹீரோட அம்மா ஹீரோவை பார்த்தோன்னே டேய் நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்டா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் எதுவுமே கண்டுக்காம உள்ள நேரா ஜெயோக்கிய பார்க்க போயிடுறா. ஜெயோக்கி ஹீரோயினை பார்த்த உடனே ஆன்ட்டி நீங்க இப்ப எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு ஃபீவர்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பக்கத்துல ஹீரோவோட தம்பிக்காரன் இருக்கான். அதனால வந்து ஹீரோயினை ஆன்ட்டின்னு கூப்பிட்டு இருக்கான். ஹீரோயினுமே ஆன்ட்டி ரொம்ப நல்லா இருக்கம்பா, நீ எப்படி இருக்க, உனக்கு வயிறு வலி எல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவோட தம்பிக்காரனுமே அண்ணன் நீங்க குழந்தைய பாத்துக்கோங்க நான் வெளில போறேன்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்போ ஜெயோக்கி வந்து ஹீரோயின் கிட்ட சொல்றான், அம்மா அந்த பேட் ஆன்ட்டி வேண்டுதேன்னு அப்படி பண்ணிட்டாங்க, நான் அவங்கள இந்த வீட்டை விட்டு போக சொல்லி மிரட்டினேன், அதனாலதானா அவங்க நான் சாப்பிடறதுல ஏதோ கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின்மே எனக்கு இந்த விஷயம் தெரியும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. வெளியில ஹீரோவோட அம்மா வந்து ஹீரோவை திட்டிட்டு இருக்காங்க. நீ எதுக்குடா அவளை இங்க கூப்பிட்டு வந்த, குட்டி பையன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆன உடனே நீ ஜியாங்க மேரேஜ் பண்ற, நான் ஜியாங்கோட அம்மா கிட்ட எல்லாம் பேசிட்டேன், என்னோட பேரனை பாத்துக்கிறதுக்கு ஒரு அம்மா தேவைப்படுறாங்க, நீ ஜியாங்க மேரேஜ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. ஜியாங்க உடனே குழஞ்சிட்டு போய் ஹீரோவோட கையை பிடிக்க ஹீரோ கையை தட்டி விட்டுட்டு அம்மா இங்க பாருங்க என்னோட குழந்தைகளுக்கு அம்மான்னு சொல்லிட்டு ஒருத்தி உயிரோட இருக்கா, நான் வந்து ஜியாங்க மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது அவங்க அம்மா சொல்றாங்க நீ அவளை டைவர்ஸ் பண்ணிரு, டைவர்ஸ் பண்ணிட்டு நீ ஜியாங்க மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்து இல்லம்மா நான் டைவர்ஸ் பண்ற ஐடியால இல்ல அப்படின்னு சொல்லிடுறான். அந்த இடத்துக்கு ஹீரோயினுமே வந்துட்டு ஆமா நான் என் ஹஸ்பண்ட டைவர்ஸ் பண்ண மாட்டேன், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் குழந்தைய யாரும் என்கிட்ட வந்து பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு ஜியாங்கோட அம்மா வந்து உனக்கு என்ன தகுதி இருக்கு இங்க வந்து நீ பேசுறதுக்கு, நீ எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் என்ன தகுதி இருக்கா, நான் என்னோட குழந்தைகளோட அம்மா நான் தான் இங்க வந்து பேசணும் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயினை மட்டம் தட்ட ஆரம்பிக்கிறா. உன்னுடைய பினான்சியல் ஸ்டேட்டஸ் என்ன, நீ எல்லாம் எங்க அம்மா வளர்த்து பேசுறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின்மே ஒருத்தங்களுக்கு பேசுறதுக்கு கேரக்டர் தான் முக்கியம், நீ எல்லாம் ஒரு கேடு கட்ட ஜென்மம், உனக்கெல்லாம் பேசுறதுக்கே தகுதி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங்க நியூஸ் கட் பண்ணி விட்டுறா. அப்போ ஜியாங் வந்து அவளை பத்தியே பெருமை பேத்திட்டு இருக்கா. உனக்கு என்னை பத்தி என்ன தெரியும், நான் தான் இந்த சைனால ரிச்சஸ்ட் லேடி, அது மட்டும் இல்லாம என்ன மாதிரி பெர்ஃப்யூம் பண்றதுக்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவளுமே பெர்ஃப்யூம் மேக் பண்ணுவா போல, என்ன இந்த உலகத்துல அடிச்சுக்க யாருமே கிடையாது, ஒண்ணு மாதிரி பெத்த குழந்தைய கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ண ஒருத்திக்கு எப்படி என்னோட டேலண்ட் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு ஹீரோயினுக்கு செம கடுப்பாயிருது. அவளை சப்புன்னு அரைஞ்சிட்டு என்ன பத்தி பேசிருக்கு, உனக்கு என்ன தகுதி இருக்கு, யார் என்ன தப்பு பண்ணாங்கன்னு அவங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே சரி நம்ம போலீஸ்க்கு கால் பண்ணி வர சொல்லலாம், அவங்க சொல்லுவாங்க சூப்ல யார் என்ன கலந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும் போது ஜியாங் உடனே திருன்னு முழிக்க ஆரம்பிக்கிறா. அப்ப ஹீரோயின் சொல்றா நீ ஓவர் ஆடிட்டு இருந்தல, உன்னாலதான் பெஸ்ட் பெர்ஃப்யூம் மேக் பண்ண முடியும், அதை ஃபைண்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இப்போ வரப்போற காம்படிஷன்ல நம்ம 2 பேருமே கலந்துக்கலாம், யாரு பெஸ்ட்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கேம்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க குழந்தைகளுக்கு அம்மாவா இருக்கலாம், இந்த கேம்ல தோக்குறவங்க அம்மாவா இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஜியாங் சொல்றா இந்த காம்படிஷனுக்கு நான் ஒத்துக்கிறேன், ஆனா அந்த காம்படிஷன்ல ஃபேமஸான பெர்ஃப்யூம் மேக்கர் செங் கலந்துக்கிறாங்க, அவங்க தான் எப்பவுமே வருஷம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறாங்க, அவங்கள மீறி நீ ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் தான் செங்குன்னு தெரியாம ஹீரோயின்மே என்னால எது முடியும்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ சொல்றான் எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை, பேசாம இரு அப்படின்னு சொல்றான். ஹீரோயின்மே நீங்க பேசாம இருங்க, எனக்கு என்ன பண்றேன்னு தெரியும், நான் கண்டிப்பா இந்த காம்படிஷன்ல கலந்துக்க தான் போறேன்னு சொல்லிடுறா. அடுத்து ஜியாங் வந்து அவளோட அம்மா கிட்ட புலம்பிட்டு இருக்கா, என்னம்மா நமக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்காது, அந்த செங் பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்போ ஜியாங்கோட அம்மா ஒரு ஐடியா கொடுக்கறாங்க, செங் வந்து அந்த காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் ஜெயிச்சாலும் அவங்களுக்கு கண்டிப்பா ஹீரோவை வந்து மேரேஜ் பண்ணி வைக்க மாட்டாங்க, செங் யாருன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது, நீ அதுல செகண்ட் பிளேஸ் வந்தாலும் கூட போதும், ஹீரோ உன்னை மேரேஜ் பண்ணிருப்பான், ஹீரோயினோட ஒரு படி முன்னாடி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அப்போ ஜியாங் உடனே அம்மா செகண்ட் பிளேஸ் வந்து ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் நல்லா இருக்காது, நம்ம செங்க போய் மீட் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து அவங்களுடைய பெர்ஃப்யூம் ஃபார்முலாவை வாங்கிட்டு வந்து நம்ம அதுல பிரசன்ட் பண்ணிடலாம், அப்புறம் எனக்கு தானே ஃபர்ஸ்ட் பிளேஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டோன்னு ஜியாங்கோட அம்மாவுமே இந்த ஐடியா நல்லா இருக்கு, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு சொல்றாங்க. ஹீரோயினோட தம்பிக்காரன் வந்து லேப்ல உட்காந்து மெடிசன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு வந்து ஜியாங் தான் கால் பண்றா, இந்த மாதிரி நான் செங்க மீட் பண்ணணும், அவங்க கிட்ட ஒரு பெர்ஃப்யூம் ஃபார்முலாவை நான் வாங்கணும், அவங்கள மீட் பண்ண வரலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயினோட தம்பிக்காரனுமே சரி நான் அவங்க கிட்ட கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு வச்சிடறான். ஹீரோயினோட தம்பிக்காரன் சொல்றான் ஜியாங் இந்த மாதிரி கால் பண்ணாங்க, உங்களை மீட் பண்ணணும்னு சொல்றாங்க, ஏதோ ஃபார்முலா எல்லாம் வாங்கணும்
பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க மீட் பண்ண போறீங்களான்னு சொல்லி கேக்குறா. இதை கேட்டோன்னே ஹீரோயினே, ஓ அவளே என்ன மீட் பண்ணணும்னு சொல்லி கூப்பிடறாளா, அவ என்ன செங்கு நினைச்சிட்டு தான் மீட் பண்ண வர சொல்லியிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோயினோட தம்பி காரணமே, ஆமா அவ செங்கு நினைச்சிட்டு தான் சொல்லிட்டு இருந்தா, என்ன சொல்றது நீங்க மீட்டிங்க்கு ஓகே சொல்றீங்களா இல்ல வேண்டாமான்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றா, சரி நான் அவளை மீட் பண்ண வரேன்னு சொல்லு, வெளியில எங்கேயாவது மீட் பண்ணலாம், நான் சொல்ல அட்ரஸ்க்கு அவளை வர சொல்லிரு அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினோட தம்பி காரணமே, என்ன சொல்றீங்க நீங்க சின்னன்னு எல்லாத்துக்கும் சொல்ல போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினே ஆமா என்னோட ஐடென்டிட்டியை நான் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துற நேரம் வந்துருச்சு, இன்னும் எத்தனை நாள் தான் இதே முகமூடியில இருக்கிறது, எது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றா. ஜியாங்க தான் காட்டுறாங்க. ஜியாங் வந்து செங்க மீட் பண்றதுக்காக ஒரு காஃபி ஷாப்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. ஹீரோயின் இந்த காஃபி ஷாப்புக்கு தான் வர சொல்லிருப்பா போல. செங்கு உட்கார்ந்து மேக்கப் பண்ணிட்டு இருக்கும் போது தூரத்துல யாரோ வர மாதிரி தெரியுது. ஹீரோ உடனே செங்கு தான் வராங்கன்னு நினைச்சிட்டு, வாங்க வாங்க நான் உங்களை பார்க்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் அவ போட்டிருக்க கூலிங் கிளாஸ் கழட்டணும்னா இவன் உடனே நீங்க என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின்மே நீ தானே என்ன பாக்கணும்னு வர சொன்ன, அதுக்குதான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றா. இவன் உடனே என்ன பைத்தியம் மாதிரி வளரிட்டு இருக்கா, நான் வந்து செங்கு தான் மீட் பண்ண வந்திருக்கேன், உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீ வந்து என்ன மீட் பண்ண வந்திருக்க, நான் செங்கு கிட்ட ஃபார்முலா வாங்கி வின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வளர வரா. அதுக்கப்புறம் கொஞ்சம் வாயை மூடிட்டு, ஐயோ நம்மளே வளர பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. இங்க பாரு செங்கு வரதுக்கு டைம் ஆயிடுச்சு, இங்க இருந்து சும்மா இடத்த அடைச்சிட்டு இருக்காத, ஒன்ன மாதிரி ஒரு வேஸ்ட் பீஸ் எல்லாம் செங்கு பார்க்க மாட்டாங்க, இங்க இருந்து போடி அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டு இருக்கா. ஹீரோயினே சரி நீ போ சொல்ற நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஹீரோயினோட தமிழ் கண்ணுக்கு தான் கால் பண்றா, என்னாச்சு செங்கு இன்னும் வரல, வரதுக்கு ஏதாவது டிலே ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினோட தம்பி கண்ணுமே இல்லையே அவங்க அங்க வந்தாங்க, ஒரு பைத்தியக்கார நாய் வந்து அவங்கள குறைச்சு துரத்தி அனுப்பி விட்டுருச்சாமா அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்கன்னு சொல்றா. இதை கேட்டோன்னே இவ்வளவுமே என்ன பைத்தியக்கார நாயா, எங்க இருக்கு, இங்க அந்த மாதிரி நாய் எதுவும் இல்லையே, நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் உடனே இங்க பாருங்க இங்க மேடம் ரொம்ப பிஸியா இருக்காங்க, அவங்களுக்கு டைமே இல்ல அப்படின்னு சொல்லும் போது இவ சொல்றா, நான் வந்து எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்கறேன், நான் 20 மில்லியன் பணம் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவனுமே சரி பணத்தை அனுப்பி வைங்கன்னு சொல்லிடுறான். காலை கட் பண்ணிட்டு, இன்னும் இவங்க என்கிட்ட விளையாண்டுட்டு இருக்காங்களா, எங்க செங்கு வரவே இல்லையே, அந்த ஹீரோயின் தான் வந்துட்டு போனா, ஐயோ எனக்கு டென்ஷன் ஆகுதே, இப்ப நான் என்ன பண்றது, எனக்கு தெரிஞ்சு செங் வந்து நம்மள டெஸ்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன், நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. இவ 20 மில்லியனுமே வந்து ஹீரோயினோட தம்பிக்காரனுக்கு அனுப்பி வச்சுட்டா போல. மறுபடியுமே கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் வராங்க. ஹீரோயினை பார்த்தோன்னு நீங்க என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்ற, நீ தானே 20 மில்லியன் கொடுத்த, நான் உன்னை மீட் பண்றதுக்காக என்கிட்ட பேச விரும்பலையா, நான் போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, அவ சொல்ற, உன் மனசுல நீ என்ன செங்கு நினைச்சிட்டு இருக்கியா, நான் செங்க மீட் பண்ணதான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் உடனே அட பைத்தியமே நான் தாண்டி செங்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினோட தம்பிக்காரங்க வந்து ஹாய்னு சொல்ல, இதை பார்த்தோன்னே ஜியாங் உடனே செம்மையா கடுப்பாயிரா, என்ன நீயும் செங்கோட பியும் சேர்ந்து ஃப்ராட் தானே பண்ணி என்னோட 20 மில்லியன் பணத்தை புடுங்கிட்டீங்கல்ல, உங்க 2 பேத்தையும் நான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன், என்னோட பணத்தை திருப்பி கொடுங்க, நீ செங்குன்னு சொல்லிட்டு ஊரே ஏமாத்திட்டு இருக்கியா இவன் கூட சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறா. ஜியாங் என்ன பண்றான்னா ஹீரோக்கு உடனே கால் பண்ணி, ஹீரோயின் அவளோட பியும் சேர்ந்து என்ன புலி பண்றாங்க, கிட்ட இருந்து 30 மில்லியன் பணத்தை வாங்கிட்டாங்க, எங்க காட்டுறேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்றா, அவதான் வந்து செங்கன்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவ கொடுத்தது 20 மில்லியன் தான், ஆனா ஹீரோ கிட்ட 30 மில்லியன் சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இருக்கா. இத கேட்டோன்னு ஹீரோமே என்ன ஹீரோயின் தான் செங்கான்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவளுமே ஆமா அப்படிதான் சொல்லிட்டு இருக்கான்னு சொன்னோன்னே ஹீரோ வந்து பைத்தியமாய் வளராத அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். ஹீரோயின் உடனே நீ என்ன சொன்னாலும் ஹீரோ நம்ப மாட்டான், அவன் என்னதான் நம்புவான்னு சொல்ல ஜியாங் உடனே அங்க இருந்து கோச்சிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த காம்படிஷன் நடக்கிற நாளுமே வருது. அப்போ அங்க இருக்கிற ஆங்கருமே வந்து எல்லா கண்டஸ்டன்ஸையும் மேல வர சொல்றாங்க. ஹீரோ தான் அந்த காம்படிஷனுக்கு ஜட்ஜ் போல, அவனுமே அங்க உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த காம்படிஷன் பாக்குறதுக்கு ஜெயோக்கியுமே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்போ அந்த ஆங்கர் வந்து எல்லா கண்டஸ்டன்ஸுமே இன்ட்ரோ பண்ணிட்டு இருக்கா. இதுல முதல்ல ஜியாங்க தான் சொல்றாங்க, இவங்க தான் சைனாலே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பெர்ஃப்யூம் தயாரிக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கா. அப்படின்னு பார்த்து ஒருத்தர் ஓடி வந்து அந்த ஆங்கர் கிட்ட சொல்றான், இந்த காம்படிஷனை செங் கலந்துக்க போறது இல்ல, அவங்களுக்கு பதிலா வேற ஒரு பொண்ணு தான் வந்திருக்காங்க, அவங்க பேரு லென்னு சொல்றாங்க, அதாவது நம்ம ஹீரோயின் தான் சொல்றாங்க. அந்த ஆங்கருமே இந்த காம்படிஷன்ல இன்னைக்கு ஃபேமஸ் பெர்ஃப்யூம் மேக்கர் அந்த செங்கு கலந்துக்கல, அதுக்கு பதிலா வேற ஒரு பொண்ணு தான் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிடுறாங்க. உடனே அங்க இருக்கவங்க எல்லாருமே ஐயோ இந்த காம்படிஷன்ல செங் கலந்துக்கலையா,
அவங்க கலந்துக்கிட்டா அவங்கதான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவாங்க, அவங்களுக்கு பதிலா வேற ஒரு பொண்ணு கலந்துருக்கா, பேரும் கூட நான் கேள்விப்பட்டதில்ல, இதெல்லாம் கண்டிப்பா ஜெயிக்க போறதே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னு ஜெயங் செம்மையா குஷி ஆயிரா. இங்க பாரு, செங்கமே இந்த காம்படிஷன்ல கலந்துக்கல, எப்படி இருந்தாலும் நான் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வர போறேன், ஹீரோவை நான் தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லி பீத்திட்டு இருக்கா. ஆங்கர் சொல்றாங்க, இப்போ காம்படிஷன் ஆரம்பிக்க போகுது, இதுல மொத்தம் 2 ரவுண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்னன்னா, உங்க எல்லாருடைய ஒரு பெர்ஃப்யூம் இருக்கும், அந்த பெர்ஃப்யூம்ல என்னென்ன இன்கிரீடியன்ட் எல்லாம் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா சொல்லணும்னு சொல்றாங்க. அப்ப ஜியாங் உடனே அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அவதான் ஃபர்ஸ்ட் ஆள சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆரஞ்சு, ஜாஸ்மின், ஆர்ச்சிடு, லில்லி, சாண்டல்வுட் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னு அங்க இருக்கவங்க எல்லாம் கண்டிப்பா ஜியாங் தான் இந்த காம்படிஷன்ல ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா. 2 குட்டீஸுமே ஐயோ கண்டிப்பா இவங்க ஜெயிக்கவே கூடாது, இவங்க எங்களுக்கு அம்மாவா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுங்க. ஹீரோவோட தம்பி காரணமே கதை முடிஞ்சதுன்னா நீங்க இதான் மேரேஜ் பண்ணிக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஆங்கர் சொல்றாங்க, நீங்க தப்பான ஆன்சர் சொல்லிருக்கீங்கன்னு சொல்றாங்க. ஜியாங்க்கு செம பல்ப் ஆயிருது. அப்போ மத்த கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, இந்த பெர்ஃப்யூம் வந்து ஸ்மெல் நல்லா இருக்கு, ஆனா இதுல இன்கிரீடியன்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஆங்கருமே உங்களுக்கு டைம் முடிய போகுது, சீக்கிரம் யாராவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு இதுல மொத்தம் 11 இன்கிரீடியன்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கரெக்டா சொல்லிட்டு ஜியாங் வந்து எதெல்லாம் தப்பா சொன்னாலும் அதையுமே ஹீரோயின் கரெக்ட் பண்றாங்க. கேட்டோன்னு அவ செம கடுப்பாயிரா. என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்க, ஏன் தப்ப நீ கரெக்ட் பண்றியா, எனக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அந்த பெர்ஃப்யூம் பண்ணதே நான் தான், அதனால எனக்கு அதுல என்ன இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணிருக்கு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோமே இதெல்லாம் உட்காந்து பாத்துட்டு இருக்கா. அப்ப கூட இருக்க கண்டஸ்டன்ட்ஸுமே ஆமா இந்த பெர்ஃப்யூம் வந்து செங் மேக் பண்ணதா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின்மே அதைத்தானே நானும் சொல்லிட்டு இருக்கேன், நான் தான் செங் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னு அங்க இருக்கவங்க எல்லாம் செமையா ஷாக் ஆயிடுறாங்க. எல்லாத்த விட ஹீரோ செம ஷாக் ஆகுறான். ஜியாங் அப்பயுமே வந்து ஹீரோனை நம்ப மாட்டேங்கிறா. ஹீரோனை திட்ட ஆரம்பிக்கிறா, என்ன நீ தான் செங்குன்னு சொல்லிட்டு எங்களாத்தையும் ஏமாத்த பாக்குறியா, கண்டிப்பா செங்கே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஆங்கர் சொல்றாங்க, சரி நீங்க 2 பேரும் சண்டை போடாதீங்க, நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு அடுத்த ரவுண்ட்ல யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஹீரோயினும் ஜியாங்கும் தான் செலக்ட் ஆயிருக்காங்க. செகண்ட் ரவுண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க முன்னாடி சில இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, அதை வச்சு பெர்ஃப்யூம் மேக் பண்ண சொல்றாங்க. ஹீரோயின் கடகடன்னு பெர்ஃப்யூம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ தான் ஜட்ஜ், அவனை கூப்பிடுறாங்க ஸ்மெல் பண்ணி பாக்குறதுக்காக. ஹீரோ ஃபர்ஸ்ட் ஜியாங் கொடுத்து ஸ்மெல் பண்ணிட்டு எதுவும் சொல்லாம போயிடுறான். அடுத்து ஹீரோயினோட ஸ்மெல் பண்ணிட்டு இது கண்டிப்பா செங் பண்ண பெர்ஃப்யூம் தான், நான் எவ்வளவு வருஷமா அவங்களதான் தேடிட்டு இருந்தேன், அது நீதானா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைக்கிறான். ஹீரோ சொல்றான், இந்த காம்படிஷன்ல வின் பண்ணது ஹீரோயின் தான், இவங்க தான் ஃபேமஸ் பெர்ஃப்யூம் மேக்கர் செங்குன்னு சொல்லிடுறான். கேட்டோன்னே எல்லாருமே செமையா ஷாக் ஆயிடுறாங்க. இங்கெல்லாம் ஹீரோவோட கை பிடிச்சிட்டு என்ன சொல்றீங்க, இதெல்லாம் பாசிபிளே கிடையாது, பொய் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ கையை தட்டி விட்டுட்டு கீழே போயிடுறான். நீ பொய் சொல்ற, நீ செங்கி கிடையாது, நீ செங்கி கிட்ட இருந்து ஃபார்முலாவை திருடிட்டு வந்து அந்த மாதிரி பெர்ஃப்யூம் மேக் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அடிக்க போக ஹீரோயின் அவளை கீழே பிடிச்சு தள்ளி விட்டுறாங்க. ஜியாங் உடனே கீழே உட்காந்து புலம்ப ஆரம்பிக்கிறா, இவ உண்மையான செங் கிடையாது, இவதான் செங்குன்னு சொல்லி ஏமாத்தி என்கிட்ட 20 மில்லியன் பணம் பறிச்சுட்டா அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல, நான் தான் உண்மையான செங்குன்னு, நீ அதை நம்பலன்னு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவ எதுவுமே கேட்காம இன்னுமே புலம்பிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் வந்து ஒரு பென்ட்ரைவை காமிச்சிட்டு, என்னோட பையனோட சாப்பாட்டுல வந்து நீ தான் இந்த ஆயில கலந்துன்னு தெரியும், ஒன்னாலதான் என் பையன் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கான், அதுக்கான எல்லா ஆதாரமும் இந்த பென்ட்ரைவ்ல இருக்கு, நாங்க கேமரா செட் பண்ணிருந்தோம், நீ கலந்தது நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றா. ஜியாங் உடனே ஹீரோவோட காலை பிடிச்சிட்டு அவ போய் சொல்லிட்டு இருக்கா, அவ சொல்றது எதுவுமே நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பு போட்டுட்டு இருக்கா. ஹீரோ வந்து அப்ப எதுவுமே கண்டுக்காம நின்னுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து ஜியாங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஹீரோட அம்மா வந்து ஹீரோயின் கிட்ட தான் சாரி கேட்டுட்டு இருக்காங்க. என்ன மன்னிச்சிருமா, அந்த ஜியாங் பண்ண தப்புக்கு நான் உன்னை திட்டேன், நல்ல மாதிரி நடிச்சு என்னை ஏமாத்திட்டா, என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் நீயும் ஹீரோ ஒன்னாவே இருங்க, குழந்தைகளுக்காகவாது நீங்க ஒற்றுமையா இருக்கணும், இந்த வீட்டுல இருந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அவங்களுடைய ஃபேமிலி பிரேஸ்லெட்டை கொடுக்கறாங்க. இந்த மாதிரி வச்சுக்கோ, நீ இப்போ இந்த குடும்பத்தோட மருமகள் ஆயிட்ட அப்படின்னு சொல்லி கொடுக்கறாங்க. ஹீரோமே ஆண்டி இதெல்லாம் வேண்டான்னு சொல்லும் போது ஹீரோட அம்மா சொல்றாங்க, என்ன இப்படியா சொல்லிட்டு இருக்க, நீ தான் இந்த குடும்பத்தோட மருமகளா வர போறியே, நீ என் பையனை மறுபடியும் மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றேன், ஆண்டி நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் இங்க குழந்தைகளை பாத்துக்கிறதுக்கு மட்டும்தான் வந்தேன், நீங்க என்னன்னா ஹீரோவை
மறுபடியும் மேரேஜ் பண்ணிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுக்குமே வந்து அவங்க ஆன்டி இதெல்லாம் சொல்லும் போது சந்தோஷமா தான் இருக்கு கேட்கறதுக்கு. இருந்தாலுமே வந்து ஹீரோயின் கொஞ்சம் ஒத்துக்காத மாதிரி சீனை போட்டுட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்து ஜெயோக்கி வந்து எல்லாத்தையுமே கேட்டுட்டு கிமுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா. ஹாப்பி நியூஸ், அப்பாவும் அம்மாவும் மறுபடியும் மேரேஜ் பண்ணிக்க போறாங்க. ஒரு வழியா அப்பாவையும் அம்மாவையும் நம்ம சேர்த்து வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஹீரோவோட அம்மா கொடுத்த பிரேஸ்லெட்டை வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இப்ப கையில அதை போட்டுதான் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது. ஜெயோக்கி தான் அனுப்பியிருக்கா. அம்மா அப்பா என்ன அடிக்கிறாங்க, நீங்க ஸ்டடி ரூமுக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கா. இதை கேட்டோன்னே ஹீரோயின் டென்ஷன் ஆகி என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்காக ஸ்டடி ரூம் போறாங்க. அந்த சமயம் ஹீரோவோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க ஹீரோயினை உள்ள பிடிச்சு தள்ளி விட்டுட்டு லாக் பண்ணிடுறாங்க கதவை. இது ஹீரோவோட அம்மாவும் சியான் குட்டி சேர்ந்து போட்ட பிளான் தான் போல. ஹீரோயின் உடனே கத்த ஆரம்பிக்கிறா. எதுக்கு டோர் லாக் பண்ணீங்க, சீக்கிரம் கதவை தருங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. சியான்கி உடனே அம்மா கதவை திறக்க முடியாது, நீங்க அப்பா கூடயே இருங்கன்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்ப ஹீரோயின் பக்கத்துல வந்து நின்னுட்டு என்ன உனக்கு என் கூட இருக்க பயமா இருக்கா, முடிச்சிட்டு இருக்க, உனக்கு தெரியல உனக்கும் எனக்கும் மேரேஜ் ஆக போகுது, அம்மா உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின்மே தெரியும் ஆன்டி சொன்னாங்கன்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றான், அப்ப எதுக்கு என் கூட இருக்க பயப்படுற, இன்னைக்கு நைட்டு நீ என் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்ட பெட்ல போடுறான். ஹீரோயின் கிட்ட 5 வருஷமா நான் எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு தெரியுமா, இன்னைக்கு நீ என் கூட தான் தூங்கணும் சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் எழுந்து உட்காந்துட்டு உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்ல ஹீரோமே என்ன விஷயம்னு சொல்லி கேக்குறா. நீங்க இதுக்கு செங்கு பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொல்லி கேக்குறா. எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தப்போ எனக்கு ஸ்மெல்லிங் சென்ஸ் போயிருச்சு. அப்போ அந்த செங்கோட பெர்ஃப்யூம் மட்டும் தான் என்னால உணர முடிஞ்சது. அதுல இருந்தே நான் வந்து செங்கோட பெர்ஃப்யூம் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு அந்த பெர்ஃப்யூம் ரொம்பவே பிடிச்சு போயிருச்சு. அதனாலதான் நான் யாரு செங்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆவலா இருந்தேன். இப்பதான் தெரியுது என்னோட அழகான வைஃப் தான் இந்த செங்குன்னு. எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு தெரியுமா. நம்ம 2 பேத்துக்கு மட்டும் பர்சனலா ஒரு பெர்ஃப்யூமை ரெடி பண்ணி கொடுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினுமே உடனே வைக்கப்பட்டு அங்க படுத்துறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் அன்னைக்கு நைட்டு ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் காலையில ஆனோன்னு குட்டீஸ் 2 பேருமே வந்து அம்மா அப்பா முழிங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ரொம்பவே வெக்கம் வந்து அவங்க பெட்ஷீட்குள்ள ஒழிஞ்சுக்கிறாங்க. ஹீரோட அம்மாவுமே சரி நீங்க ரெடி ஆயிட்டு வாங்க நாங்க கீழே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 குட்டீஸ்மே கூப்பிட்டு போக சரிமா ரெடி ஆயிட்டு வரோம்னு சொல்றா. அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் சரி வெளியில வா, அவங்க எல்லாம் போயாச்சு அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் வைக்கப்பட்டு பெட்ஷீட் எடுத்து பார்க்க அப்ப ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அவங்க வீட்டுல உட்காந்து பெர்ஃப்யூம் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ கேட்ட மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப வைக்கப்பட்டு பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட தம்பிக்கார வந்துட்டு என்ன ரொம்ப ஸ்பெஷலா ஏதோ ரெடி பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இதை கேட்டு ரொம்பவே விற்கப்பட அந்த இடத்துக்கு கிம் குட்டி வந்து அம்மா நீங்க அப்பாவை மேரேஜ் பண்ணிக்க போறீங்களான்னு சொல்லி கேட்க ஹீரோயினே ஆமான்னு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் ஹீரோ வீட்டுக்கு வந்து குக் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோவோட தம்பி வந்துட்டு என்ன நேத்து நீங்களும் அண்ணாவும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்களா, எனக்கு எல்லா விஷயம் தெரியும்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். இதை கேட்டு வைக்கப்பட்டு இருக்காங்க. ஹீரோட தம்பிக்கார சொல்றா என்ன அண்ணி நீங்களும் அண்ணாவும் சமாதானம் ஆயிட்டீங்களா, அண்ணா உங்ககிட்ட எல்லாம் உண்மையை சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே என்ன உண்மைன்னு புரியாம என்ன சொல்றீங்கன்னு சொல்லி கேக்குறா. அப்போ அவங்க சொல்றாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோக்கு ஒரு அஃபேர் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ வந்து ஒரு பொண்ணை காப்பாத்திருப்பா. ஹீரோக்கு வந்து அந்த பொண்ணை பிடிக்கும். இந்த காப்பாத்தின பொண்ணு கூட ஹீரோயின் தான். இது ஹீரோயினுக்கே தெரியாது இவன் எதை பத்தி சொல்றான்னு சொல்லிட்டு ஹீரோயின் இதை கேட்டோன்னு செம்மையா ஷாக் ஆயிடுறா. என்ன ஹீரோக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி அஃபேர் இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்பவே சோகமாயிடுறா. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோட அம்மா வந்து தம்பிக்காரனோட காது திருகி என்னடா பைத்தியக்கார மாதிரி வளரிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. ஐயோ அம்மா வலிக்குதுமா விடுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். ஹீரோட அம்மா வந்து தம்பிக்காரனை கழுத்து பிடிச்சு வெளில தள்ளி விட்டுறாங்க. வெளில நின்றுட்டு இருக்கும் போதுதான் ஹீரோமே உள்ள வரா. என்னடா ஆச்சு, அம்மா என்ன திருப்பி ஒன்ன வெளில கழுத்தி விட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லனா சொல்லிட்டு அண்ணி ஏதோ பேட் மூட்ல இருக்காங்க கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்றான். போட்டு கொடுத்ததும் இல்லாம அட்வைஸும் பண்ணி உள்ள அனுப்பி வச்சிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட பேச்சு கொடுக்கறா. என்னாச்சு நீ பேட் மூட்ல இருக்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்க அப்ப ஹீரோயின் சொல்றா உங்களுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு மேல கிரஷ் இருந்ததா, நீங்க அந்த பொண்ணுதான் லவ் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்ற இங்க பாரு நீ தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம், இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிட்டு அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினுடைய கையை தட்டி விட்டுட்டு நீங்க அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கோச்சிட்டு போயிடுறா. இது எல்லாத்தையுமே தம்பிக்காரன் கேட்டுட்டு உள்ள வந்துட்டு இருக்கான். ஹீரோ செம கடுப்பாயி டே நல்லா போயிட்டு இருந்த என் வாழ்க்கை இப்படி ஆக்கிட்டலடா, உன்னை நான் ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனை அடிக்க ஓடுறான். ஹீரோயின் அவ வீட்டுக்கே வந்துடுறா. அப்போ குட்டி பையன் உடனே அம்மா என்னாச்சுமே நீங்க இங்க
இங்க வந்திருக்கீங்க, நீங்க அங்கதானே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க அவ சொல்ற நம்ம அப்ராடுக்கே போலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இது கேட்டோன்னே கிம் உடனே ஜயோகிக்கு தான் கால் பண்றா. என்னாச்சு, அம்மாக்கு அப்பாக்கு ஏதாவது சண்டையா? அம்மா வந்து அப்ராட் போலான்னு சொல்லிட்டு இருக்காங்க, அப்பா ஏதாவது அம்மா கோபரமா நடந்துகிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஜயோகி சொல்றா, அம்மா கோபப்படுறது காரணம் அப்பா கிடையாது, அந்த முட்டாள் சித்தப்பா தான். அவங்கதான் வந்து அம்மா கிட்ட ஏதோ சொல்லி வளரி வச்சிருக்காங்க, அதனாலதான் அம்மா கோபமா அங்க இருந்து போயிட்டாங்கன்னு சொல்றான். ஜயோகி வந்து சரி நம்ம அங்கிள தனியா கூப்பிட்டு பேசலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து ஹீரோவோட தம்பியை கூப்பிட்டு தனியா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவோட தம்பிக்காரனுக்கு இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்தோட சமய ஷாக் ஆகுறா. என்னடா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, என்ன எனக்கு எல்லாமே ரெண்டு ரெண்டா தெரியுது, ஒன்னு இங்க நின்னுட்டு இருக்கிறது வந்து கிம்மு, இன்னொன்னு யாரு, எனக்குதான் கண்ணுல ஏதாவது ப்ராப்ளமா, நான் மென்டல் ஆயிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான். அப்போ ரெண்டு பேருமே சேம் டைம்ல சொல்றாங்க, சித்தப்பு உங்களுக்கு கண்ணுல எல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்ல, நாங்க ரெண்டு பேரும் ட்ரிப்ளட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டு அவன் செமையா ஷாக் ஆயிடுறான். அப்போ 3 குழந்தை பிறந்ததுல நீங்க ரெண்டு ட்வின்ஸான்னு சொல்லி கேட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவோட தம்பிக்காரன் நார்மல் ஆகி கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அப்ப என் அண்ணாக்கு 3 குழந்தைகளா, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஜயோகி கேக்குறா, சித்தப்பு என்ன நடந்துச்சு, அம்மா இதுக்கு கோவமா வந்து பிரெட் போடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இதுக்கு காரணம் நீங்க தானே தெரியும், நீங்க என்ன பண்ணி வச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்க தம்பிக்காரனுமே ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன், ஏதோ ஒண்ணு வளரி வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ரெண்டு குட்டீஸுமே ஆமா நீங்க பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க, அத நீங்க தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயினோட தம்பிக்காரன் வந்துட்டு ஹீரோயின் ரொம்பவே கோவமா இங்க கிளம்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவோட தம்பிக்காரனுமே டே அங்க பாருடா ரெண்டு பேருமே ஒரே மாதிரி இருக்காங்க, நீ ஷாக் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு காட்ட இவன் ஷாக் ஆகாம கூலா போய் உட்காந்து பேசுறான். டே உங்க அம்மா இங்க கிளம்பிட்டு இருக்காங்க, நீங்க தான் போய் சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட தம்பிக்காரன் ஷாக் ஆகுறான். ஓ அப்ப இவனுக்கு இந்த விஷயம் ஆல்ரெடி தெரியும் போல, அதான் பல்பு வாங்கிட்டோம் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கான். ஜியோக்குமே அம்மா எப்படியாவது அப்லோட் போறத தடுத்தே ஆகணுமாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப ஹீரோவோட தம்பிக்காரன் டே டே ஒரு நிமிஷம் இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட தம்பி கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. ஏய் அவங்க ரெண்டு ட்வின்ஸ்னு உனக்கு ஆல்ரெடி தெரியுமாடா, நீ என்ன சர்ப்ரைஸ் ஆகாமலே உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அவனுமே எனக்கு இந்த விஷயம் தெரியும்டா, நீ கொஞ்சம் ஓவரா நடிக்கிறது நிறுத்துறியா அப்படின்னு சொல்றான். குட்டிசாலாமே ஹீரோனை எப்படியாவது சமாதானப்படுத்தணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஜியாங்கோட அம்மாவை தான் காட்டுறாங்க. ஜியாங்க போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க இல்லையா, அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக இவங்க என்ன பண்றாங்கன்னா யாரோ ஒரு தாத்தாக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஜியாங்க வந்து ஜெயில புடிச்சு போட்டுட்டாங்க, அதுக்கு காரணம் வந்து ஹீரோட ஃபேமிலி தான், எனக்கு தெரியும் ஹீரோட ஃபேமிலியை உங்களுக்கு பிடிக்காதுன்னு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஹீரோட ஃபேமிலியை ரிவெஞ்ச் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த தாத்தாவுமே நானுமே ரொம்ப வருஷமா ஹீரோட ஃபேமிலியை தான் பழி வாங்கணும்னு காத்துட்டு இருந்தேன், கண்டிப்பா அவங்கள ரிவெஞ்ச் எடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்ல ஜியாங்கியோட போட்டோவை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த தாத்தா வந்து ஜியாங்கியை ஏதோ பண்ணலாம்னு சொல்லிட்டு வில்லத்தனமா பிளான் போட்டிருக்காங்க. ஹீரோயின் அவ ரெடி ஆயிட்டு குட்டி பையனை கூப்பிட்டு போலான்னு சொல்லிட்டு உள்ள வரா. ஆனா குட்டி பையனை ரூம்ல காணோம். ஹீரோயின்மே எங்க போயிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோவோட வீட்டுக்கு தான் தேட வந்திருக்கா. ஹீரோயின் நேரா இப்போ ஹீரோ வீட்டுக்கு தான் வந்து ஜயோகியை தேடிட்டு இருக்கா. ஜயோகி நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்குறான், என்னாச்சு உனக்கு, யாரு ஜயோகி, யார தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிம்ம கூப்பிட்டுட்டு ஜயோகி எங்கப்பா, நீ ஜயோகியை பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல நான் அண்ணாவை பாக்கலன்னு சொல்லிடுறான். அப்போ ஹீரோக்கு வந்து அந்த எனிமி தாத்தா தான் கால் பண்றாங்க, உன்னுடைய பையன் என்கிட்டதான் இருக்கான், நான் சொல்ற வேர் ஹவுஸ்க்கு வரணும், அதுக்கப்புறம் நான் சொல்ற அக்ரிமெண்ட்ல சைன் போட்டு கொடுக்கணும், நீ வந்து அப்படி பண்ணலனா உன்னோட பையனை கொன்றுவேன், நீ போலீஸ்க்கெல்லாம் போனேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், இந்த நிமிஷமே உன் பையனை கொண்டு போட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன்னு சொல்றான். ஹீரோயின் உடனே போனை வாங்கிட்டு கதற ஆரம்பிக்கிறா, ப்ளீஸ் என் பையனை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள தாத்தாவுமே காலை கட் பண்ணிடுறாங்க. ஹீரோ கால் கட்டானதை சிரிச்சுட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான், அதுதான் ஸ்கேம் காலா இருக்கும், நீ எதுக்கு பயப்பட்டு இருக்க, நம்மளோட பையன் நம்ம கண்ணு முன்னாடி தான் நிக்கிறான், நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் இப்பதான் ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறா. இங்க பாருங்க நமக்கு 3 குழந்தை பிறந்திருக்கு, ஒரு பையன் என் கூட இருந்தா ஜயோகி, அவனதான் இப்போ அவங்க கடத்தி வச்சிருக்காங்க, தயவு செஞ்சு நம்ம குழந்தைய எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அதை கேட்டு செமையா ஷாக் ஆயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் கெட்டப் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த எனிமி தாத்தா கேட்ட மாதிரி அக்ரிமெண்ட்டுமே ரெடி பண்ணிட்டு போறாங்க. நீ அதுக்கும் பயப்படாத, நம்ம குழந்தைய எப்படியாவது காப்பாத்திடலான்னு சொல்றான். ஹீரோவும் ஹீரோயினும் ஜயோகியை தேடிட்டு உள்ள வந்துடுறாங்க.
ஜயோகி ரெண்டு பத்தியுமே பார்த்தோன்னா அப்பா அம்மா என்ன காப்பாத்த வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த எனிமி தாத்தா உடனே ஹீரோ பார்த்துட்டு நான் கேட்ட மாதிரி நீ அந்த அக்ரிமெண்ட்ல சைன் போடணும், அப்படி நீ போடலனா உன்னோட குழந்தைய கொண்டு வந்து சொல்லிட்டு மிரட்டுறான். இந்த தாத்தா வந்து ஹீரோவோட ரிலேட்டிவ் தான் போல. ஹீரோ சொல்றான் தாத்தா நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி தானே, நீங்க ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க தாத்தா உடனே சிரிச்சுட்டு என்ன நீங்க நானும் ஒரே ஃபேமிலியா, நான் வயசானவன் சொல்லிட்டு என்கிட்ட இந்த கம்பெனியை நீங்க பறிச்சுட்டீங்க, என்னோட கம்பெனி எனக்கு வந்தே ஆகணும், நீ என்னோட அக்ரிமெண்ட்ல சைன் போட்டு கொடு, என்னோட கம்பெனி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றான் தாத்தா அந்த கம்பெனி லாஸ்ல போயிட்டு இருந்தது, உங்களால மேனேஜ் பண்ண முடியாது அந்த கம்பெனியை நான் எடுத்து நடத்த ஆரம்பிச்சேன், இது எல்லாமே நான் பண்ணது உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க தாத்தா அதெல்லாம் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. என்னோட கம்பெனி என்னை விட்டு போனப்போ எனக்கு எவ்வளவு வலிச்சது தெரியுமா, உன்னோட பையனை நான் இப்ப கொன்னா உனக்கு அந்த வழி ரொம்ப பெருசா தெரியும், நான் பட்ட கஷ்டம் நீயுமே படணும், எனக்கு சொத்து கூட வேண்டாம், இந்த குழந்தைய நான் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து குத்துற மாதிரி போறாங்க. ஹீரோ உடனே தாத்தா ப்ளீஸ் எதுவும் பண்ணிடாதீங்க, இங்க பாருங்க நீங்க கேட்ட மாதிரி நான் அக்ரிமெண்ட் கொண்டு வந்திருக்கேன், இதுல நான் சைன் கூட போட்டு வச்சிருக்கேன், நான் உங்களுக்கு உங்க கம்பெனியை கொடுக்கறேன், ப்ளீஸ் நீங்க எனக்கு என்னோட பையனை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே பாவமா கேட்டுட்டு இருக்கான். அப்ப தாத்தா உடனே எனக்கு இந்த கம்பெனி எல்லாம் வேண்டாம், நீ கஷ்டப்படுறத நான் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிம் குட்டிய குத்த போறாங்க. அப்ப ஹீரோ எட்டி ஒரு கிக் விடுறான், தாத்தா கீழே போய் விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சண்டை நடக்குது. ஹீரோ வந்து அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம் அடிச்சு போட்டுட்டு இருக்காங்க. தாத்தாமே இப்படி போயிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து குட்டி பையனை ஷூட் பண்ற மாதிரி வராங்க. இத பாக்குற ஹீரோமே குட்டி பையனை காப்பாத்துறதுக்காக அவன் முன்னாடி போய் நின்னுறான். புல்லட் வந்து ஹீரோ மேலே பட்டுறது. ஹீரோயின் எட்டி ஒரு கிக் விட தாத்தா அங்கே கீழே விழுந்துடுறாங்க. அப்ப ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்துட்டு நான் கூட இல்லைனாலும் குழந்தைகளை நல்லா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஜயோகி அழுகிறான். அப்ப முழிச்சு பாருங்கப்பா உங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கான். ஹீரோயினும் ஜயோகியும் சேர்ந்து ஹீரோவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அம்மாவும் தம்பிக்காரனும் வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டர் வந்து ஆபரேஷன் பண்ணி முடிச்சுட்டு வந்து ஹீரோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல நாங்க காப்பாத்திட்டோம்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னா ஃபேமிலி மொத்தமும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஹீரோ தான் ஹீரோயின் பக்கத்துலயே உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து தூக்கத்திலேயே புலம்ப ஆரம்பிக்கிறான். ப்ளீஸ் என்னோட பையனை விட்டுருங்க, உங்களுக்கு எந்த கோவமா இருந்தாலும் என் மேல காட்டுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் சொல்ல நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, நம்ம குழந்தைய காப்பாத்திட்டோம் அப்படின்னு சொல்ல ஹீரோ அப்பந்தான் கண்ணை முடிச்சு பாக்குறான். ஹீரோ சொல்ற நான் ரொம்ப பயந்துட்டேன், எங்க உன்னை விட்டு போயிருவேணும் அப்படின்னு சொல்லி 5 வருஷம் உன்னை பிரிஞ்சதே போதும், நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க இப்போ அந்த இடத்துக்கு ஜயோகி உள்ள வரா. அப்பா உங்களுக்கு அடிபட்டுச்சுல ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க ஹீரோமே அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு சொல்றான். ஹீரோ சொல்றான் நீயும் நானே இப்ப தானே ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிருக்கோம், உனக்கு இப்ப என்னால கிஃப்ட் எதுவும் வாங்கி கொடுக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ஜயோகி சொல்றா முட்டாளப்பா நம்ம 2 பேரும் ஆல்ரெடி நிறைய டைம் மீட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோமே மனசுக்குள்ள அட பாவி இதனாலதான் கிம்மோட பிஹேவியர் அடிக்கடி சேஞ்ச் ஆச்சா. அதுக்கு ஜயோகியுமே ஆமா முட்டாளப்பா இப்ப மாதிரி உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சதே அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றான் இந்த முட்டாளப்பாக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஜயோகியுமே என்னன்னு சொல்லி கேக்குறான். ஹீரோ சொல்றான் 5 வருஷமா அப்பா உன்னை பாத்துக்காததுக்கு என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க குட்டி பையனுமே அப்பா அதை விடுங்க, இதுக்கப்புறம் நம்ம ஹாப்பியா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் தனியா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும், 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அஃபேர் இருந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல, நீங்க அதை பத்தி என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்ப ஹீரோ சொல்றான் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஒருத்தங்களோட சண்டை போட்டு அவங்க என்ன அடிச்சுட்டாங்க, நான் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணுதான் மாஸ்க் போட்டு வந்து என்ன காப்பாத்தினா, அப்ப எனக்கு அவன் மேல கொஞ்சம் கிரஷ் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல அப்ப ஹீரோயின் யோசிக்கிறாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தானே மாஸ்க் போட்டு ஒருத்தங்களை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு ஹீரோயின் சொல்றா 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒருத்தங்கள மாஸ்க் போட்டு காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒரே பிளேஸ அட் டைம்ல சொல்றாங்க. 2 பேருமே அட்ரஸ் கரெக்டா சொல்லும் போது 10 வருஷத்துக்கு முன்னாடி காப்பாத்தினது ஹீரோயின் தான் தெரிய வருது. ஹீரோமே இத்தனை வருஷமா நான் தேடிட்டு இருந்த பொண்ணு நீ தான், என்னோட உயிராணிக்கு காப்பாத்தினதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது மொத்த ஃபேமிலியுமே உள்ள வந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு எல்லாருமே ஷேம் ஷேம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. இத பாக்கும்போது ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ரொம்பவே ஷை ஆயிருது. அப்புறம் அப்படியே கட் பண்ண ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மேரேஜ் ஆகிறதான் காட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயினும் என்னைக்கு மேரேஜ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 3 குழந்தைகளோட பர்த்டே அன்னைக்கு தான் வந்து இவங்க மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. 3 குட்டீஸ்மே வந்துட்டு
ஐ ஜாலி, அம்மா அப்பாவுக்கும் திரும்பவும் மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோட அம்மா வந்துட்டு ஒரு பெரிய கேக் எடுத்துட்டு வந்துட்டு இன்னைக்கு உங்க 3 பேத்துக்குமே பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு கேக் கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. குட்டீஸ் 3 பேருமே ஒரே டைம்ல கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து ஹீரோயின் வந்து ஒரு கையில ஒரு பொக்கே மாதிரி வச்சிருப்பாங்க இல்லையா, அதை தூக்கி போடும்போது யார் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தானே நெக்ஸ்ட் மேரேஜ் ஆகும். ஹீரோயின் அதை தூக்கி போட போறாங்க. ஹீரோவோட தம்பிக்காரனும் ஹீரோயினோட தம்பிக்காரனுமே அந்த பொக்கையை பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் மேரேஜ் ஆகும்னு சொல்லிட்டு ஹீரோயின் தூக்கி வீச அவங்க 2 பேரும் பிடிச்சிட்டு நான் தான் பிடிச்சேன் நீ தான் பிடிச்சேன்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு நான் இன்னைக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்க தெரியுமா, நீ என்ன பாரு மத்தவங்கள பாத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின்மே இதுக்கப்புறம் லைஃப் லாங் நான் உங்களை தானே பாத்துட்டு இருக்க போறேன், எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்ப ஹீரோ ஹீரோயின் கிட்ட நான் உன்கிட்ட ஒரு ஸ்பெஷலான பெர்ஃப்யூம் ரெடி பண்ண சொன்னேன்ல, நமக்கு என்ன ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே பெர்ஃப்யூம் ரெடி, ஆனா அந்த பெர்ஃப்யூமோட காஸ்ட் 500 மில்லியன், நீங்க அதை கொடுத்தா உங்களுக்கு நான் பெர்ஃப்யூம் தரேன் அப்படின்னு சொல்ல ஹீரோமே இதை கேட்டோன்னு ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து ஃபேமிலியா போட்டோ எடுக்கிறாங்க. இதோட இந்த ட்ராமா ஒரு ஹாப்பி எண்டிங்கா கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.